நாம் அனைவரும் குடும்பத்தோடு எத்தனையோ கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். ஆனா நான் சொல்ற இந்த 5 கோவிலுக்கும் இயற்கைக்கும் ஒரு பாண்டிங் இருக்குங்க. அதுதான் பஞ்சபூத தலங்கள். இது நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு என்னும் பஞ்சபூதங்களுக்குரிய சிவன் ஆலயம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபோ சொல்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில். லிங்கத்தின் பெயர் பிருத்திவிலிங்கம், மணல் லிங்கம். இது நிலத்தை குறிக்குங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில். லிங்கத்தின் பெயர் அக்னிலிங்கம், ஜோதிலிங்கம். இது நெருப்பை குறிக்குங்க. நீரை குறிக்கும் கோவில் நம்ம திருச்சியில் இருக்கிற திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில். லிங்கத்தின் பெயர் அப்புலிங்கம், ஜம்புலிங்கம் எனவும் சொல்லுவாங்க. சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆகாயத்தை குறிக்கும், ஆகாசலிங்கம் எனவும் சொல்லுவாங்க. திருக்காலத்தி காலதீஸ்வரர் கோவில் காற்றை குறிக்கும், வாயுலிங்கம் இருக்கும் கோவில். உலக பஞ்சபூதங்கள் 5. உடலின் பஞ்சபூதங்கள் 5. இந்த தத்துவத்தின்படி உடலின் பஞ்சபூதங்கள் சிறப்படைய வேண்டும் என்பதற்கு இந்த 5 கோவில்களிலும் பஞ்சமுக விளக்கேற்றி தீபாராதனை நடைபெற்று வருகிறது. இந்த பஞ்சபூத தெய்வங்களின் அருளால் பல சந்தோஷங்களை பெறுவோம்.